மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அம்மா, போன என்னோட வீட்டுக்கார காணுமே. அருண் இப்ப வந்துருவாமா? அம்மா, எனக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு தானே டாக்டர் பிரதாப் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்க அட்மிட் பண்ணீங்க? டாக்டர் பிரதாப் அப்படி சொல்லியிருந்தாலும், ஆனா உனக்கு அடிக்கடி வலி வருது இல்ல, அது ஏன்னு தெரிஞ்சுக்கதான் நாம இங்க வந்திருக்கோம். என்னங்க, நாம இங்க இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போலாமே. அம்மா, நீங்க டாக்டர் கிட்ட சொல்லுங்க. ஒரு ஸ்கேன் எடுத்து என்ன விஷயம்னு சொல்றதுக்கு இப்படி பெட்ல அட்மிட் ஆக வேண்டிய அவசியம் என்ன? இந்து, இது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், இங்கேன்னு சில ரூல்ஸ் இருக்குல்ல. அந்த ரூல்ஸ் படி நாம இங்க 2 நாள் தங்கினா என்னமா பிரச்சனை? 2 நாளா? அம்மா, இந்த ஹாஸ்பிட்டல்காரங்க நம்மளோட பணத்தெல்லாம் சுரண்டி எடுக்க பிளான் பண்ணிட்டாங்க. நாம எதுக்காக இங்க இருக்கணும் சொல்லுங்க? எனக்கு இப்ப எந்த வழியும் இல்லைங்க. தேவையில்லாம இவங்க பணத்தை தான் புடுங்க பாப்பாங்க, வேற ஒன்றும் இல்ல. இங்க பாருமா, இருந்தாலும் நாம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் இல்லையா, செக் பண்ணி முடிச்சோடனே நாம இங்க இருந்து கிளம்பிடலாம். நம்ம கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பணத்தெல்லாம் வாங்கினாதான் அவங்க விடுவாங்க. தேவையில்லாம எல்லா டெஸ்டும் எடுப்பாங்க. கடைசியில டாக்டர் என்ன சொல்லுவார்னா, இந்துலேக்காக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வெறும் கேஸ் ப்ராப்ளம் தான். அப்புறம் அதுக்கான மாத்திரையை கொடுப்பாங்க. அந்த மாத்திரையை வாங்கிட்டு போறதுக்கு தான் நாம இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் ரூம் எடுத்து தங்கணுமா சொல்லுங்க? நீ கவலைப்படாத இந்து, நீ வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீன்னா டாக்டர் வரட்டும், கேட்டுட்டு போலாம். இதோ டாக்டர் வந்துட்டாரு. இந்துலேக்கா என்ன சொல்றாங்க? இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? டாக்டர், ஒரு வயிற்று வலிக்காக எதுக்காக என்னை இப்படி அட்மிட் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு போக அலோ பண்ணுங்க. வயிற்று வலி இருக்கிறதுனால தானே இந்துலேக்கா இங்க வந்திருக்கீங்க. நீங்க இங்க வந்ததுனால உங்களுடைய சந்தேகங்களையும் எண்ணங்களையும் தீர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. அதுக்காக நீங்க இங்க இருக்கிறது தான் சரி. சொந்த வீடு மாதிரி நினைச்சிட்டா போதும். உடனே வீட்டுக்கு போகணும்னு இந்து சொல்றா டாக்டர். அதனால என்ன, நீங்க உடனே வீட்டுக்கு போலாமே. 2-3 நாள் பொறுத்துக்கோங்க. டாக்டர், எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக 2-3 நாள் இங்க இருக்கணும்? இந்து, நீ டாக்டர் சொன்ன மாதிரி பண்ணு. டாக்டர் உன்னோட நல்லதுக்காக தானே இங்க இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. சரி இருக்கட்டும், நான் பார்க்கறேன். இந்த இடத்துல வலிக்குதா? இப்ப இல்ல டாக்டர். டாக்டர், எனக்கு ஏதாச்சும் சீரியஸான வியாதி இருக்கா என்ன? நீ தைரியமா இருமா, உனக்கு சீரியஸா எதுவும் இல்ல. இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே சார். நீங்க என் கூட வாங்க. ம். இந்துவோட கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனதுனால தான் இங்கே அட்மிட் பண்ண வேண்டி வந்தது.
இந்த நேரத்துல இந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தான் நல்லது. ஒரு கிரிட்டிக்கல் கேர் இல்லாததுனால இந்துவோட நிலைமை டக்குன்னு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லீரல் நோய் முத்தி போயிருக்கிற ஒரு அபூர்வமான நேரம் இது. லிவர் கேன்சர்னு நிச்சயமா சொல்லவும் முடியாது. காரணம், இது மற்ற பாகங்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. So, in this case, no other possibilities than liver transplantation. லிவரோட பாதிக்கப்பட்ட பகுதியை நீக்கிட்டு புதுசா ஒரு பகுதியை அங்க வைக்கணும். இந்துவோட விஷயத்துல இப்போ அது பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்துவோட விஷயத்துல என்ன பிரச்சனை சார்? அவளுக்கு நல்லா ஆயிடுங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நாங்க என்ன பண்ணணும்னு நீங்க சொன்னா மட்டும் போதும். இந்த மாதிரி உடல் பாகங்களை மாத்துறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இந்துவோட லிவர் பிரச்சனை ஒரு ரேர் கேஸ். அவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லிவரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்னு அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்ததும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். லிவர் டொனேட் பண்ண சில பேர் தயாரா இருக்காங்கன்னு நீங்க முன்னாடியே சொன்னீங்க. இப்போ யாரும் இல்லையே சார்? லிவர் மட்டும் இல்ல, உடம்புல உள்ள எல்லா பாகங்களையும் மாத்துறதுக்கு நிறைய பேர் தானம் தர தயாரா இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம். நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன் சார். ஆனா இந்துவுக்கு அவளுக்கு பொருத்தமான லிவர் கிடைச்சாலே போதும். இல்ல, இந்துலேகாக்கு பிளட் ரிலேஷன் யாரும் இல்லையா? அதாவது அப்பா, அம்மா, சகோதரர்கள் அப்படி யாராவது இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி யாரும் இல்லையா? இந்துவுக்கு அப்படி யாருமே இல்லை சார். அவளுக்குன்னு சில சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவ ஒரு அனாதை. இந்துக்கு சொந்தம்னா இப்ப நாங்க மட்டும்தான் சார். நாங்களும் பல இடத்துல காண்டாக்ட் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் கேஸு, பிரெயின் டெட் கேஸு. ஆனால் எங்களுக்கு வந்த கேஸுங்களில் எதுவுமே இந்துவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. இந்த நாட்டில் பல ஹாஸ்பிட்டலில் பல பேர் அவயங்களுக்காக காத்துட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் வழிபாடில் இருக்கிறாங்க ஒரு சூட்டபிள் டோனர் கிடைக்கணுங்கிறதுக்காக. இந்துக்காக நாமளும் வெயிட் பண்ணி இருந்திருந்திருக்கலாம். ஆனால் இந்துவோட சர்ஜரி சீக்கிரமாக நடக்கலைன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். என்னானாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். டாக்டர், இந்துக்கு ஒருவேளை செட் ஆச்சுன்னா நான் வேணா என்னோட லிவரை தரேன். நானும் அதுக்கு ரெடியா இருக்கேன் சார். இந்துவுக்கும் எனக்கும் எந்த ரத்த உறவும் இல்லை. இருந்தாலும் நானும் டெஸ்ட்டுக்கு தயாரா இருக்கேன் சார். மேட்ச் ஆச்சுன்னா லிவர் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கேன். உங்களோட இந்த மனோபாவம் தான் உறுப்பு தானத்துக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க 3 பேரும் தயாரானதுனால உங்க 3 பேருக்கும் டெஸ்ட் எடுக்க சொல்றேன். தேங்க்யூ சார். இந்துவோட சர்ஜரியை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடத்திருங்க டாக்டர். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட். அப்புறம் அதிர்ஷ்டமும் அவ கூட இருக்குன்னா நான் குறிச்சு வச்சிருக்கிற நேரத்துக்குள்ள கண்டிப்பா இந்துவோட சர்ஜரி நடக்கும். சுபத்ரா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இங்க நடக்கிற எல்லா முடிவும் எடுக்கிறது பார்வதி தானே? அப்படின்னா இந்த வீட்டுல உனக்கு என்னதான் இடம் இருக்கு? இந்துக்கு ஆபரேஷன் பண்ணியே தீருவேன்னு பார்வதி முடிவோட இருக்கா. இந்துவோட உயிரை காப்பாத்தி நம்மள புதகுள்ள தள்ளி விட்டுட்டு அதை ரசிக்க ஆசைப்பட்டு இருக்கா. அதுதான் பார்வதியோட எண்ணம். அதுக்கான வாய்ப்பை நீ எதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்? நான் வேற என்ன பண்றது? இந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம தடுக்க நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். பண்ணி என்னாச்சு? இந்து இப்போ ரொம்ப பாதுகாப்பா தானே இருக்கா. அவளை காப்பாத்த பார்வதி கிளம்பி இருக்கிறத பார்த்தா அவ நம்ம கிட்ட சவால் விடுறா.
என் பையன் அருண் இன்னும் வர மாதிரி பார்வதி உள்ள வரக்கூடாது. இந்துவை காப்பாத்துறதுக்கான பொருளாதார சக்தி பார்வதி தான். சுபத்ரா, இது அம்பாட்டிக்காரங்க என் ஃபேமிலி காட்டுற ஒரு வஞ்சனை. என்னால இதை மன்னிக்கவே முடியாது. அண்ணே, பாரு, இதுக்கப்புறம் நீ எதுவும் சொல்லாத. இந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்பம் எப்படி எல்லாம் இருந்ததோ அந்த நிலைமைக்கு கொண்டு வர கடைசி வாய்ப்பை பார்வதி மிஸ் பண்றா. உனக்கு அதுல பங்கு இருக்கு. என் பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி உனக்கு எந்த கவலையுமே இல்ல. உன்னோட பொண்ணுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்திருந்தா நீ பேசாம இருப்பியா என்ன? இந்து தப்பிக்காம இருக்கிறதுக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிருப்ப. சுபத்ரா, நீ பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ இந்த குடும்பத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிற சர்வ சௌபாகியத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நான் தான். தெரியும்ல பார்வதியோட குழந்தை விஷயம். அந்த குழந்தை இப்பவும் நமக்கு பெரிய தலைவலியா தான் இருக்கு. பாரு, மகேந்திரன் வெளியே வந்தானா அவன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிருவான். அவனோட கஸ்டடியில் இருக்கிற பொண்ணு பார்வதிக்கு பிறந்த பொண்ணா இருந்தா நீ என்ன பண்ணுவ? அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம சாகடிக்கிறத தவிர உன்கிட்ட வேற வழி ஏதாவது இருக்க என்ன? இதுக்கப்புறம் நானும் ராதிகாவும் கூட இருக்கணும் அப்படின்னா என் மகளை பத்தி எனக்குள்ள இருக்கிற அந்த பயம் போகணும். அதாவது எனக்கும் ராதிகாவுக்கும் அபிக்கும் நீ வேற வழி பண்ணணும். இல்லைன்னா நாங்க உன்னை கை விட்டுருவோம் சுபத்ரா. அண்ணே, உங்களுக்கு பயன்படாத எந்த ஒரு விஷயத்தையுமே நானும் என் வீட்டுக்காரும் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை. இனிமேயும் அதை பத்தி யோசிக்க மாட்டோம். உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தி நினைச்சுதான் நான் ஒன்னொன்னும் பண்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லி என்னை வருத்தப்பட வைக்கிறீங்க. அந்த யோசனை உனக்கு இருக்குன்னா நீ சொல்றபடிதான் அந்த பார்வதி கேட்டாகணும். அவதான் இந்துக்கு பக்கபலமே. இந்துதான் பார்வதிக்கு பக்கபலம். இந்து இந்த வியாதியோட செத்து போயிட்டா இந்த குடும்பத்துல எல்லாமே பழையபடி மாறிடும். அப்படி நடக்கணும், நடந்தே தீரணும். அதுக்காக நாம இனிமே என்ன பண்ணோம்? அண்ணே, இந்துவுக்கு சர்ஜரி பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவ நிரந்தரமா உயிரோட இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு பயம் இருந்தா அது வேண்டாம். அந்த சர்ஜரி நடக்க போறதே இல்ல. அருண், ஆனந்த், பார்வதியும் இந்துவை காப்பாத்துற முயற்சி எல்லாமே இதுக்கப்புறம் வீணாதான் போக போகுது. அதுக்கான வழியை நான் பார்த்து வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க எவ்வளவு தூரம் போறாங்கன்னு நானும் பாக்குறேன். சுபத்ரா, நீ சொல்ற மாதிரிதான் நடக்கணும். இங்க பாரு, உன் கூட நாங்க எப்பவும் இருப்போம். வாங்க பாட்டி. நீ எதுக்கு இங்க வந்திருக்க? என் தங்கச்சி வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன? தங்கச்சி வீடா? உன் தங்கச்சிக்கு யாரும் வீடு கட்டி கொடுக்கல. கம்பெனியில இருந்து 27 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணது நீதானே எனக்கு தெரியும். இந்துவை பழி வாங்கறதுக்காக மோசடி வேலை செஞ்சதும் இல்லாம இந்த வீட்டுல வந்தும் நிக்கிற. அத்தை, நீங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நான் உண்மையை சொல்லக்கூடாதா? இவனும் இவன் பொண்டாட்டியும் கம்பெனியில ஒன்னையும் ஏமாத்தி எவ்வளவு பணத்தை கையாடி இருக்கிறாங்க. மது, பாட்டியை கூப்பிட்டுட்டு உள்ள போ. வாங்க பாட்டி, உள்ள போலாம். கைய விடுறி. நான் எப்பவும் உண்மைய பேச ஆரம்பிச்சா போதும், உன் அம்மாவோட பேச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். உடனே உள்ள போக சொல்லிடுவா. இனி சொல்லாம இருக்க முடியாது. நான் உண்மைய சொல்லிட்டு தான் போவேன். அத்தை,
நீங்க என்னையும் ராதிகாவையும் திருடங்கன்னு சொல்லிட்டு இருந்த பேச்செல்லாம் இதுக்கு மேல சொல்லாதீங்க. நாங்க உதவி பண்ணதுனாலதான் சுபத்ரா உங்க கம்பெனியை லாபத்துல கொண்டு போயிருந்தா. பார்வதி இந்தும் இப்பதானே கம்பெனிக்குள்ள வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி சொந்த கம்பெனிலேயே பணம் திருடுறத நான் இதுவரைக்கும் பார்த்தது. ஐயோ அத்தை, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. பேசி முடிக்கணும் சுபத்ரா. இன்னும் எத்தனை நாளைக்கு பேச போறாங்க? எல்லாமே அந்த இந்து இருக்கிறதுனால தானே. ஆனா அதுவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அத்தை, அன்னைக்கு நானும் என் குடும்பமும் இந்த வீட்டு படியேறி வருவோம். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. மது, நீ பாட்டியை கூட்டிட்டு எங்க போன? நாங்க இந்துவை பார்க்க ஹாஸ்பிடலுக்கு போனோம். நீங்க போலனா அவளோட ட்ரீட்மெண்ட் நடக்காதா என்ன? சுபத்ரா, நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத. உன் பையனோட பொண்டாட்டி தான் ஹாஸ்பிட்டல்ல மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கா. நீ அங்க போய் அவளுக்கு துணையா இருக்கலாம் இல்லையா? அப்படியா? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. என்னை விட அதிகமா அக்கறை காட்டுற ஒருத்தி அங்க இருக்காளே, அதான் பார்வதி. அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு போகணும்? அம்மா, இந்து எங்களை பார்த்தப்ப முதல்ல தேடினது உங்களதான். உங்களுக்கு உடம்பு முடியலன்னு தான் நீங்க வரலன்னு சொல்லிருக்கேன். நீங்க அங்க போயிட்டு வாங்க. அவ இறந்தத விழாவா கொண்டாடணும்னு நினைக்கிற நீ அங்க போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நீயும் உன் அண்ணனும் காண்ற கனவு. பார்வதி இந்துவை காப்பாத்த எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கா. இந்து செத்துருவான்னு நீ நினைக்க வேண்டாம். உன் கற்பனை எல்லாம் வீணான கற்பனை. மது, ஹாஸ்பிட்டல்ல இப்ப சிச்சுவேஷன் என்ன? அது இந்துவோட பிளட் குரூப் ரேரா இருக்கிறதுனால அவளுக்கு வேண்டிய டோனர் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் டோனர் கிடைக்கல. பார்வதி அத்தை, ஆனந்தன் மாமா, அண்ணா எல்லாருமே இந்துவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிவர் கொடுக்க தயாரா இருக்காங்க. அது சரி, நீ அங்க இல்லாம இங்க வந்துட்ட? நானும் டெஸ்ட் எடுக்க தான் அங்க போனேன். ஆனா என் பிளட் ரிசல்ட் நெகட்டிவா வந்துருச்சு. அப்படின்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்துவை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வர போறீங்களா? அம்மா, இந்து இந்த படி ஏறி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருவா. இப்ப அவளோட வாழ்க்கை மரணத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல நீங்களும் மத்தவங்க கூட சேர்ந்து துரோகம் பண்ணாம இருந்தா சரி. இந்துமா, அப்பா, உன் உடம்பு எப்படி இருக்குமா? உனக்கு வியாதி முத்தி தான் இங்க கூட்டு வந்தாங்களா? நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னால உன்னோட இந்த நிலைமையை பார்க்க முடியலம்மா. இதெல்லாம் என்ன விதி? கடைசியா உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேம்மா. அப்பா, நான் இங்க இருக்கிறதுனால நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். எனக்கு எந்த வியாதியும் இல்லப்பா. இங்க பாருமா, நீ கவலையப்படாத, மனசு தளர விட்டுறாத. உன் கூட அப்பா இருக்கேன், என்னோட பாசமும் இருக்கு. அப்பா, ஆமா, சித்தி, வீணா, அப்புறம் தம்பி எல்லாம் எங்க? அவங்க யாரும் என்ன பார்க்க வரணும்னு சொல்லலையா? நான் இங்க வரப்போறது வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லலாமா? எதுக்காக சொல்லணும்? வீணாவும் வினுவும் உன்னை நினைச்சு கவலைப்படுவாங்க. அந்த சுமதி சந்தோஷப்படுவா. உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது சுபத்ராவும் குரூப்பும் தான். நான் அவங்கள பார்க்கணும். அப்பா, அந்த குடும்பத்துக்காரங்க உன்னை சதியில மாட்ட வச்சுட்டாங்க. அருண் உன்னை உண்மையா காதலிக்கிறான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த துரோகத்துக்கு நான் பழி வாங்குவேன். அப்பா வேண்டாம்ப்பா, இத பத்தி நீங்க அவங்க கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்.
என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அது உண்மைன்னா இத பத்தி அவங்க கிட்ட கேட்காதீங்க. நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா அவங்கள போய் நாம என்ன கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்ப்பா? என் வீட்டுக்காரர் என்ன பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலனாலும் நான் நிச்சயமா சொல்றேன், இப்ப அவர் என்ன விரும்புறாருப்பா. அதனால என் வீட்டுக்காரோட ஜாதக தோஷத்தினால நான் சாக போறது இல்லப்பா. நீ நீ ரொம்ப தைரியசாலிமா. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து என்னன்னா அவளோட தாலி பாக்கியம்தான். அதை சாக்க வச்சு உன்னை ஏமாத்தினவங்கள இப்ப நீ மன்னிச்சு விட்டுட்ட. அவங்க மேலேயும் பாசத்தை காட்டுற. உன் மனசு பெருசுமா. ஆனா இந்த பெரிய மனசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் காலம் உதவி செய்யாதுமா. தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, என் வீட்டுக்காரோட ஜாதக தோஷத்தினால் நான் இப்பவே செத்துருவேன். இங்க பாருமா, நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. நடந்த எல்லாத்தையும் நீ ஓப்பனா சொன்னதுக்கு அப்புறம் உன்னோட நிலைமையை பார்க்கும்போது அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயமா இருக்குமா. அப்பா, என்ன இதெல்லாம்? நீங்க எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். ஜோசியர் சொன்ன வாக்குகள் எல்லாமே பழிச்சிருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என்னோட விஷயத்துல அது கண்டிப்பா பலிக்காது. என்ன கொல்ல எந்த ஜோசிய விதியாலையும் முடியாது. என் வீட்டுக்காரோட பாசத்தை தோக்கடிச்சு என்னை கூட்டிட்டு போக யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு என்னை சுத்தி அவரோட பாசம் பாதுகாப்பா இருக்கு. இந்துமா, நீங்க தைரியமா இருங்கப்பா. என்ன வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். எனக்கு சமாதானம் சொல்ல வேண்டிய உங்களுக்கு இப்ப நான் சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வரேம்மா. சிஸ்டர், நாங்க இந்துலேகாவுக்காக லிவர் மேட்ச் டெஸ்ட்க்கு பிளட் கொடுத்திருந்தோம். ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க தான் வந்தோம். என்ன பேரு? ஆனந்தன், பி பாசிட்டிவ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.